இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கோடை காலத்துல அவர்களுடைய வறட்சியை தவிர்க்கவும் அவர்களுக்கு உதவிகளை செய்வதற்காக நீர்மோர் பந்தல்கள் திறக்க வேண்டும் என்கின்ற அந்த அன்பான கட்டளைகளை ஏற்று இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில புதுக்கோட்டை நகரத்தில இன்றைக்கு இந்த நீர்மோர் பந்தல்கள் துவக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இந்த மாவட்டம் முழுவதும் இன்றையிலிருந்து துவக்கப்படுகின்றன. இன்றைக்கு பல்வேறு இடங்களில திருமயம் தொகுதி, அதே போல அறந்தாங்கி பகுதி, ஆலங்குடி பகுதி, கீரனூர் பகுதி, விராலிமலை பகுதி என்று எல்லா பகுதிகளிலேயும் இன்றைக்கு நீர்மோர் பந்தல்கள் மக்களுடைய தாகம் தீர்ப்பதற்காக துவக்கப்படுகின்றது. இது என்றைக்குமே செயல்படக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக பேருக்கு திறந்து விட்டு போவதாக இது அமையாது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப டவுன்ல ஆர்ஓ வாட்டர் முதற்கொண்டு ஒரு 5 வார்டுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். மற்ற இடங்களுக்கு போதிய தண்ணீரை குடிநீர் லாரிகள் மூலமாகவும் மற்றும் மாற்று ஏற்பாடுகள் மூலமாகவும் விநியோகிக்கப்படும். 15 நாட்கள் தான் கிடையாது, ஒரு 6-7 நாள் 5 நாள் அந்த மாதிரிதான் இருக்கு. அந்த இடைவெளியும் நாங்கள் குறைப்பதற்கு நிச்சயமாக முயற்சிகளை எடுப்போம். குஜராத் என்பது போதைப் பொருட்களுடைய நடமாட்டத்திற்கான ஒரு மாநிலம் என்பது குஜராத் நாடறிந்த உண்மை. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய துறைமுகங்கள் வழியாகத்தான் வெளிநாடுகளில் இருந்து நம்முடைய இந்தியாவிற்கு போதைப் பொருட்கள் வருகின்றன. அங்கிருந்து பல மாநிலங்களில் கடத்தப்படுகின்றன. எனவே குஜராத்தில போதைப் பொருட்கள் அதிக அளவில் பிடிக்கப்படுகிறது என்பது ஒரு அதிசயமான செய்திகள், ஆச்சரியமானது. அது அதான் யானை பசிக்கு சோளப்பொறி என்று எங்களுடைய தலைவரும் இளந்தலைவரும் சிறப்பாக அதை சொல்லி இருக்கிறார்கள். அது எந்த மொழிக்கு பத்துங்கிறத நீங்களும் யோசிச்சு பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக எங்களுக்கு தேவையான நிதியை தர சொல்லி வலியுறுத்தும். குடிநீர் பஞ்சத்துக்கு போக்குலாம் தரையில் நானே போராடுவேன் விஜயபாஸ்கர் சொல்லியிருக்கிறார். அவர் காலத்துல அவர் எல்லாத்தையும் கோட்டை விட்டாரு. இன்னைக்கு பார்க்க போனா புதுக்கோட்டைக்கு வர்ற காவேரி தண்ணீரை நான் சொல்லக்கூடாது, வெளியே வழிமறிச்சு அவருடைய கல்லூரிக்கும் அவருடைய வயல்களுக்கும் காவேரி தண்ணீர் கொண்டு செல்லப்படுவதை நீங்கள் எல்லோரும் கண்கூடாக சென்று பார்க்கலாம். இப்பவே போனீங்கன்னா பாத்திரலாம், இல்லாட்டி கூட அடைச்சிருவாரு. அதான் சொன்ன ஒரு 1 ஹவருக்குள்ள நீங்க போனீங்கன்னா பாத்திரலாம். வயலுக்கு காவிரி தண்ணியை பயன்படுத்தக்கூடிய ஒரே நபர் புதுக்கோட்டை மாவட்டத்திலே மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர். நடவடிக்கை எடுக்க போனோம்னா பிரச்சனைகள் வரும், அந்த பழி வாங்குறாங்க, எதையே புலப்பா போச்சு அப்படின்னு சொல்லி உடனே அதுக்கு ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருப்பாரு. தவிர இந்த உண்மை இதை உங்களுக்கு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். மக்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய குடித நீரை விவசாயத்துக்கு கல்லூரிக்கு தான் அவர் எடுத்துக்கொண்டு செல்கிறாரே தவிர இன்றைக்கு அதுல அவராலே பாதி தண்ணி இன்னைக்கு எடுப்போம் அனுமதிக்க முடியாது. உரிய நடவடிக்கை இதுவரைக்கும் அந்த பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை இல்லாதனால சும்மா இருந்தா இப்ப தண்ணீர் பிரச்சனை வந்திருக்கிறது. விரைவிலே நம்முடைய குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கையை அதற்காக மேற்கொள்வார். வரவேற்க தகுந்த செயல். அது மருத்துவ முகாம்களை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். எல்லா மாவட்டங்களிலேயுமே மருத்துவ முகாம்கள் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றோம். கோடை காலத்துல மக்களை காலை ஒரு 11 மணியிலிருந்து 3 மணி வரை வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருக்கின்றோம். இதை செய்தாலே போதும், நிச்சயமாக பிரச்சனைகளிலிருந்து மக்கள் காப்பாற்றப்படுவார்கள். தேவையான உதவிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இங்க எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அதற்கு தேவையான குடிநீர், உப்பு கரைசல் போன்றவை எல்லாம் இன்றைக்கு தரப்படுகின்றன. எனவே அவற்றின் மூலமாகவும் நாம் இன்றைக்கு மக்களை பாதுகாக்கும் நடவடிக்கை எடுத்தோம். மாவட்ட ஆட்சியர்கள் தொடர்ந்து கொஞ்சம் ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் பொறுத்திருந்து